நீங்கள் முதல்வராக செயல்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஒன்று கேரளாவில், இன்னொன்று வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற முதல்வர் அன்னபூர்ணி திட்டம் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் அதை அறிவிச்சிட்டாங்க. கேரளாவில் அமைந்த காங்கிரஸோட முதல்வர் அனைத்து பேருந்துகளுக்கும் இலவச பயணம் அறிவிச்சிட்டாங்க. 2021 கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம் விஜயண்ணா. எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் கையெழுத்தது கோவிட் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 ரூபாய் ரேஷன் கார்டில் போட்ட கையெழுத்து உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். விடியல் பயணம் கையெழுத்து போட்டது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் முதல் ஸ்டார்ட், எங்களோட ஸ்டார்ட் பெஸ்ட் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களை பார்த்து மக்களை உங்களை தூர விலகி நிற்கிறாங்க சொல்கிறீங்க. மக்கள் வாக்களித்தாங்க. மக்கள் வாக்களித்தது அடிப்படையில் அது தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் உட்காந்து நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், வில் பி இன் ஆப்போசிஷன் அப்படின்னு முதல் அறிக்கை விட்டது யார்? 6 மாதம் நாங்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறீங்க இல்லையான்னு சொன்னது யார்? அப்போ விடப்பட்ட அறிக்கை 2 அறிக்கை தானே. 1000 ரூபாய் அறிக்கைக்காக எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் குதிரை பேரம்பில் ஈடுபடுறீங்க, இது ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத விஷயம். 2வது அறிக்கை விட்டார், அவ்வளோதான். இந்த 2 அறிக்கை தான், இந்த 2 அறிக்கை தான் நடந்த சம்பவம் தானே. உங்கள் நிர்வாக சீர்கேடுகள் பற்றியோ இல்லை நிர்வாகத்தன்மை பற்றியோ சரி டைம் கொடுப்போன்னு என்றார். ஆனால் நீங்கள் ஆணவத்துடன் அதிகாரத்துடன் இன்றைக்கி மக்கள் சந்திப்பில் எங்களை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உடன்பிறப்பு சக்தி, உடன் இருப்பு சக்தி, தமிழ்நாட்டோட பாதுகாவலனோட சக்தி.